பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசுவி நாமத்தினால உங்களை வாழ்த்துறேன். உங்கள் திருநங்கை ரூத். இன்னைக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனம் தியானிக்கலாம். எரோமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன்னு சொல்கிறாரு. ஏசப்பா மறு உத்தரவு தருகிற தேவன். என்னோட சாட்சியை சொல்லலான்னு இருக்கிறேன். நான் ஒரு திருநங்கை. நான் கடைக்கடையாக முன்னாடி வசூல் பண்ணுவேன். நான் போய் கடைக்கடையாக வசூல் பண்ணுவேன். அப்போ ஏசப்பாவை நான் ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்ம இந்த வசூல் பண்ணுறது போகக்கூடாது, நம்ம ஏசப்பா புள்ள, நம்ம ஒரு வேலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு நான் நிறையா கம்பெனிகளில் விசாரிச்சுக்கிறேன். ஆனால் எனக்கு எங்கேயுமே வேலை தரமாட்டாங்க. திருநங்கைன்னு சொல்லிட்டு வர சொல்லுவாங்க, இன்டர்வியூக்கு வர சொல்லுவாங்க. ஆனால் போயிட்டு நம்மளுக்கப்புறம் சரி நாங்கள் கால் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் கால் பண்ணவே மாட்டாங்க. சரி, இப்படி நிறைய இடத்துல நானும் ஏறி இறங்கிட்டேன். அப்போ ஒரு நாள் ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து ஏசப்பா இதே வசனத்தை சொல்லி நான் அறிக்கையிட்டேன். ஏசப்பா எரோமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நானும் உனக்கு மறு உத்தரவு தருவேன்னு சொன்னீங்களே ஏசப்பா, எனக்கு மறு உத்தரவு கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து ரொம்ப அழுது கேட்டேன். ஏசப்பா நான் திருநங்கை ஏசப்பா, எனக்கு எங்கேயுமே வேலை தர மாட்டாங்க ஏசப்பா, எனக்கு கொடுங்க ஏசப்பா, உங்களால் முடியும் ஏசப்பா, தேவனால் கூடும் ஏசப்பா, தேவனால் எல்லாமே கூடும் ஏசப்பா, மனுஷனால் கூடாது, தேவனால் எல்லாமே கூடுன்னு சொல்லி அந்த வசனத்தை வேறு அறிக்கையிட்டு நான் செபித்தேன். ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து அழுது கேட்டேன். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் செபிச்சுட்டு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். அப்போ போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லேடி என்னை கூப்பிட்டாங்க. சிஸ்டர் இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது, வரீங்களா, அந்த வேலை செய்கிறீங்களான்னு கேட்டாங்க. எனக்கு அப்போ ஒரு வேலை கொடுத்தாங்க. பாருங்கள், நான் செபிச்சுட்டு உடனே போனேன். திருநங்கைன்னு கூட பார்க்காம அவங்க எனக்கு அந்த போகிற வழியில் உடனே கூப்பிட்டு எனக்கு வேலையும் கொடுத்தாங்க. நான் வேலைக்கும் போனேன். இதே நீங்களும் இந்த வீடியோ பார்க்குற அன்பான சகோதர சகோதரிகள், நீங்களும் ஏசப்பாவை மறு உத்தரவு தருகிறேன்னு சொல்லிட்டாரு. மறு உத்தரவு தருவேன்னு இருக்கும்போது அவர் பேசுகிற தெய்வம். நம்ம ஏசப்பா பேசுகிற தெய்வம். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்க, மறு உத்தரவு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஜெபத்தில் எனக்கு இந்த ஒரு விஷயத்துக்காக நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் எனக்கு அந்த விஷயத்தில் மறு உத்தரவு கொடுங்க. நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. ஆண்டோட சமூகத்தில் உட்காந்து நீங்கள் செபிக்க கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு தருவாருங்க. ஆமென். காட் பிளஸ் யூ.